சில மீன்களை பிடிச்சிருக்கோம். நம்ம அந்த அக்வேரியம் செய்ய தேவையான பொருள் வந்து கண்ணாடி பாட்டில் ஒன்று, சீமெண்ணெய் கொஞ்சம், நூல், அப்புறம் தீப்பெட்டி. இது மட்டும் இருந்தால் போது நம்ம அக்வேரியம் செய்யலாம். வாங்க. ஃபஸ்ட்டு சீமெண்ணையை ஒரு மூடியில் ஊற்றி அப்புறம் அந்த நூலில் நினச்சிக்கணும். இங்கே இருக்க பாட்டிலில் நினச்சிக்கலாம். நூலில் இப்படி நினச்சி விட்டுட்டு பற்ற வச்சிங்கன்னா அது எவ்வளோ தூரம் எரியுமோ எரிய விட்ருங்க. இப்போ நான் ஊற்றிட்டேன். அடுத்து பற்ற வைக்க போகிறேன். தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தீப்பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பற்ற வைக்க போகிறேன். இப்போ பற்ற வச்சுட்டேன். இந்த காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறங்காட்டி நான் சந்தில் கொண்டு வச்சுக்க போகிறேன். பற்ற மாட்டேங்குது. அலைஞ்சலஞ்சு போகுது. இந்த சந்தில் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன பசங்க ட்ரை பண்ணாதீங்க. ஒரு பெரிய அண்ணா இருந்தாங்க, அவங்க கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணுங்க. காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ். இப்போ நம்ம தண்ணிக்குள்ள விட போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. காய்ஸ் இங்கே பாருங்க, நம்மளுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கையை குத்திரும். நீங்கள் வேணால் பெரிய அண்ணா இல்லை அப்பாட்ட கொடுத்து செய்யுங்க. காய்ஸ் நம்ம கழுவு முடிஞ்ச அளவுக்கு கழுவிட்டோம். உங்களுக்கு உங்கள்கிட்ட கல் இருந்தால் கல் போட்டுக்கங்க, இல்லைனா நீங்கள் கீழே இருக்க கல்லை கூட எடுத்துக்கலாம். அந்த மழை தண்ணி விழுந்து அப்படியே கல் வந்துருக்கும், அந்த மாதிரி கல் எடுத்துக்கங்க. வாங்க இப்போ கழுவி ஊற்றி காட்டுற மீனை. புல் இருந்தாலும் எடுத்துக்கங்க. காய்ஸ் நம்ம இப்போ டேங்க் ரெடி பண்ணியாச்சு. வாங்க இந்த மீனில் எடுத்து இதில் விட்டுடலாம். காய்ஸ் நம்ம இப்போ மீன் தண்ணி குறைச்சாச்சு. வாங்கி இதில் விட்டுடலாம். தண்ணி அதிகமாக விட்டீங்கன்னா மீன் குதிச்சிடும். இதை பாருங்கள், கொதிக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம அழகான டேங்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.